வணக்கம். நாம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? சில சமயம் அது நம்மளோட தேவையா இருக்கும், சில சமயம் அது நம்ம ஆசையா, அதாவது விருப்பமா இருக்கும். சரி, இந்த தேவைக்கும் விருப்பத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. கடைசியா நீங்க வாங்கின ஒரு பொருளை நினைச்சு பாருங்க. அது உங்களுக்கு நிஜமாவே தேவைப்பட்டு வாங்கினதா இல்ல சும்மா ஒரு ஆசையில வாங்கின இருப்பமா? யோசிச்சு வைங்க. இந்த விளக்கத்தோட முடிவுல இதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது அத்தியாவசிய தேவைகளை பத்தி. இதுதாங்க நம்மளோட பேஸ்மெண்ட், நம்மளோட அஸ்திவாரம். மனுஷங்க உயிர் வாழ்றதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம், எது இல்லாம இருக்கவே முடியாதோ அத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவைகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு எது கண்டிப்பா வேணுமோ அதுதான் தேவைகள். இது இல்லாம நம்மால வாழவே முடியாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடிப்படை தேவைகள்னா என்ன? உணவு, உடை, அப்புறம் இருக்கிற ஒரு இடம், அதாவது உறையுள். இந்த மூணும் இல்லாம யாராலையாவது இருக்க முடியுமா? சான்ஸே இல்ல. இதுதான் தேவைகளுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ தேவைகளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, தேவைகள் எல்லாருக்கும் பொதுவானது. பணக்காரரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பசிக்கும் இல்லையா? அது மாதிரிதான். அப்புறம் அது ரொம்ப அத்தியாவசியமானது. அது மட்டும் இல்ல, தேவைகளை நம்ம உருவாக்க முடியாது, அது இயற்கையாவே வர்றது. கடைசியா, தேவைகள் ரொம்ப லிமிட்டட் தான், விரல் விட்டு எண்ணிடலாம். சரி, இப்போ தேவைகள்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்மளோட தேவைகளை தாண்டி நம்ம வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா, இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துற விருப்பங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். அப்போ விருப்பங்கள்னா என்ன? அது எப்படி தேவைகள்ல இருந்து அழகா? ரொம்ப சிம்பிள். நம்மளோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்க நாம செலக்ட் பண்ற விதவிதமான வழிகள் தான் விருப்பங்கள். இந்த ஸ்லைட பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். பாருங்க, உணவுங்கிறது ஒரு தேவை. ஆனா அந்த பசிய போக்க நம்ம பால் குடிக்கலாம், சோறு சாப்பிடலாம், இல்ல இடியாப்பம் சாப்பிடலாம். இந்த சாய்ஸஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் விருப்பங்கள். அதே மாதிரிதான் உடம்பு மூட உடை தேவை. ஆனா புடவையா, சல்வாரா இல்ல சட்டையாங்கிறது நம்ம விருப்பம். பாத்தீங்களா, ஒரு தேவை எப்படி பல விருப்பங்களா மாறுதுன்னு? தேவைகளுக்கு சில குணங்கள் இருந்த மாதிரி விருப்பங்களுக்கும் இருக்கு. ஆனா இது அப்படியே ஆப்போசிட். விருப்பங்கள் ஆழ்காள் மாறும். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, சரியா? அப்புறம் இது உயிர் வாழ அத்தியாவசியமே இல்ல. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. விருப்பங்களை உருவாக்க முடியும். ஆமாங்க, விளம்பரங்கள், சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்த்து நமக்கே தெரியாம நம்ம மனசுல சில ஆசைகளை உருவாக்குவாங்க. இதனால விருப்பங்களுக்கு ஒரு முடிவே இல்ல, அது அன்லிமிட்டெட். ஓகே, இப்போ தேவைனா என்ன, விருப்பம்னா என்னன்னு தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போதான் அசலான மேட்டருக்கே வரும். ரெண்டையும் ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ணி அதுக்கு நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள் எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லிடும். தேவை எல்லாருக்கும் பொதுவானது, ஆனா விருப்பம் ஆளுக்காள் மாறும். அடுத்தது, தேவைங்கிறது அத்தியாவசியம், விருப்பம் அப்படி இல்ல. தேவைகளை உருவாக்க முடியாது, ஆனா விருப்பங்களை விளம்பரம் மூலமா உருவாக்கலாம். கடைசியா, தேவைகள் ரொம்ப கம்மி, வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா விருப்பங்களுக்கு அதுக்கு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். இந்த டேபிள் ஒன்னு போதும், மொத்த கான்செப்டும் புரிஞ்சிரும். சரிப்பா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த வித்தியாசத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல, குறிப்பா பணத்தை செலவு பண்ணும்போது ரொம்ப ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்கலாம். ஒரே வரியில சொல்லணும்னா, தேவைகள் உயிர் வாழ்றதுக்கு, விருப்பங்கள் வாழ்க்கையா அழகாக்குறதுக்கு. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை. எப்பவுமே தேவைகளை முதல்ல பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விருப்பங்களுக்கு போறதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இன்னுமே நீங்க ஏதாவது வாங்க போறீங்கன்னா ஒரு செகண்ட் நின்னு யோசிங்க. நான் பண்ண போற இந்த செலவு என்னோட தேவையா இல்ல விருப்பமா? இந்த ஒரு கேள்வி உங்களோட பணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கங்கிறதையே மாத்தலாம். யோசிச்சு பாருங்க.